கிட்டத்தட்ட 4 வருடங்கள் சொல்லலாம். 4 வருடங்கள் சொல்லலாம். 2வது அந்த ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி விலை குறைப்பு தான் வந்து 2 வருஷம் 2022 2 ரூபா குறைக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு விலையில் இருந்தது, ஒரு 2 ரூபா குறைக்கப்பட்டு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 4 வருடங்கள் எந்த ஒரு விலை ஏற்றமே இல்லாமல் ஒரு கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருந்தது கச்சா எண்ணெய். ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் முன்னாடி வரைக்கும் வந்து போர்கள் நடைபெற்றது. கிட்டத்தட்ட 60 நாளுக்கு முன்னாடி சொல்லலாம் போர்கள் நடைபெற்றது. அப்பொழுதும் எல்லா நாடுகளும் வந்து தனக்குண்டான நெருக்கடியை அறிவித்தது, நெருக்கடி நிலையை அறிவித்தது. உதாரணமாக பக்கத்தில் இருக்கிற அண்டை நாடுகள் எல்லாம் தனக்குண்டான நெருக்கடி அறிவித்த நிலையில் வந்து இந்தியா வந்து ஏற்கனவே தாக்கல் பிடித்து கொண்டிருந்தது. இந்நிலையில் வந்து தொடர்ந்து இப்போ அந்த போர் பதட்டம் வந்து மேற்காசியில் நடக்கும் போர் பதட்டம் தொடர்ந்து குறையவே இல்லை. இது குறையாத இந்த காரணத்தினால் என்ன ஆகுதுன்னா, மீண்டும் வந்து வேறு வழியில் வந்து டாலரின் மதிப்பு, கச்சா எண்ணெய்க்கு டாலர் மதிப்பு கூடுது. கிட்டத்தட்ட வந்து ஒரு $69 வந்து சராசரியாக இருந்த காலகட்டத்தில் வந்து ஓரளவுக்கு சாங்கி கொண்டிருக்கும். இப்போ 113 2 மடங்கு உயர்வு வந்துடுது. இந்த 2 மடங்கு உயர்வின் காரணமாக வந்து கடந்த ஒரு 11 வாரங்களாக வந்து எண்ணெய் நிறுவனங்கள் வந்து தனக்கு உண்டான இந்த நட்டத்தை வந்து ஓரளவுக்கு இந்த ஏன்னா இந்த ஓரளவுக்கு இந்த வேரியேஷன் அமௌண்ட் வச்சு தாக்குப்பிடித்தாங்க. இந்நிலையில் வந்து இதுக்கு மேலே நிலைமை கட்டுக்குள் வர முடியாது என்பதால் தன்னுடைய சுமையை வந்து கன்சியூமரோட நுகர்வோருக்கு பகிர்ந்து கொள்வதற்காக வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அதோட பாதியை வந்து அவங்க வந்து இருக்காங்க. அதன் காரணமாக வந்து இன்னைக்கு வந்து பெட்ரோல் விலை வந்து ஏற்ற நிலைமைக்கு இன்னைக்கு வந்துள்ளது. இது வந்து கிட்டத்தட்ட 4 வருடத்தில் இதுவே முதல் முறை. இதுவே வந்து ஓரளவுக்கு மிகுந்த போராட்டத்துக்கு பிறகுதான் இந்த விலையேற்றத்தை வந்து இந்த மோடி அரசு அறிவிச்சிருக்கு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நீங்க சொன்ன மாதிரி 4 ஆண்டுகளாக உலகம் முழுவதும் பல போர்கள் அங்கங்க நடந்த வண்ணம் தான் இருக்கிறது. இன்னைக்கு நீங்க மேற்காசியா போரை பத்தி சொன்னீங்க. மேற்காசியா போர் மட்டும் கிடையாது, சுற்றிலும் வந்து உக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையில நீண்ட நாட்களாக இழுபறி நடந்து ஒரு போர் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. இதுக்கப்புறம் இஸ்ரேல் ஹமாஸ் அந்த போர் அதுவும் நீண்ட நாட்களாக அதுவும் நடந்ததை நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி உலகம் முழுவதும் எல்லா பக்கமும் திரும்பிய பக்கம் எல்லாம் ஏதோ ஒரு வகையில ஒரு போர் என்பது இன்னைக்கு நடந்து கொண்டிருக்குது. அதனுடைய உச்சகட்டமாக இன்னைக்கு அந்த மேற்காசியா நாடுகள்ல நடக்கக்கூடிய போரை நம்ம குறிப்பிடலாம். அதுவும் என்ன சொல்ல வேணாம், அந்த ஹார்மோஸ் நீரிணை, அந்த ஹார்மோஸ் ஜலசந்தியில அந்த பகுதி வழியாக எண்ணெய் கப்பல்களை விடுவிப்பதில் வரக்கூடிய இழுபறியில தான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாகி இருக்கிறது. அதுவும் கூட இன்னைக்கு வந்து அமெரிக்காவினுடைய அந்த அக்ரிமெண்ட், அந்த டீல் வந்து ஈரான் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். ஸோ இருவருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு இழுபறியான ஒரு சூழ்நிலை அது எல்லா நாடுகளிலுமே இந்த கச்சா எண்ணெய்ங்கிற விஷயத்துல பாதிப்பை என்பது ஏற்படுத்தி கொண்டு வருகிறது. தொடர்ந்து நாம் அதை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பல நாடுகள்ல நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா பல முறை இந்த விலை உயர்வு என்பது ஏற்றப்பட்டு கொண்டேதான் இருந்திருக்கிறது. இன்னும் நீங்க சொல்ல போயாச்சுன்னா வளர்ந்த நாடுகள் கூட, அதாவது நான் இப்போ ஒரு லிஸ்ட், நான் ஒரு மேலோட்டமா ஒரு லிஸ்ட்டை நான் படிக்கிறேன். எத்தனை சதவீதம் வந்து அங்க வந்து பெட்ரோல் அந்த கச்சா எண்ணெய் விலைங்கிறது, பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்குங்கிறத நீங்க பாருங்க. மலேசியால 56% விலை உயர்ந்திருக்கிறது பெட்ரோலுக்கு. டீசலுக்கு 71%. நம்ம அண்டை நாடான பாகிஸ்தான்ல 54% பெட்ரோலுக்கும் டீசலுக்கு 44.9%. யுஏஇ எடுத்துக்கிட்டீங்கன்னா 52.4% பெட்ரோலும் டீசல் 86.1%. எந்த நாடு சண்டையிட்டு கொண்டு எல்லாருக்கும் பிரச்சனைக்குரியதாக இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற அமெரிக்காவிலும் கூட பெட்ரோல் விலை 44.5% அதிகரித்திருக்கிறது. டீசல் விலை 48.1%. இன்னொரு அண்டை நாடான நம்ம ஸ்ரீலங்காவில் 38% பெட்ரோலும் டீசல் 41.8% அதிகரித்து. இந்த மாதிரி உலக நாடுகள் எல்லாத்துலேயுமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் அதிகரித்து வருகிறது. ஆனால் இந்தியா மட்டும்தான் இந்த அளவும் தாக்குப்பிடித்து வருகிறது. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், இந்தியாவால் மட்டும்தான் இந்த அளவு தாக்குப்பிடிச்சு வருகிறது. சவுதியில இல்ல. ஏன்னா காரணம் அவர்களே அங்க எண்ணெய் உற்பத்தி செய்வதனால அவங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை, அதனால அவங்களை விட்டுருங்க. அப்ப இந்தியா வந்து இப்பதான் வந்து எவ்வளவு ஏற்றிருக்காங்க அப்படின்னா பெட்ரோலுக்கு ஒரு 3.2%, டீசலுக்கு ஒரு 3.4%, இவ்வளவுதான் ஏறி இருக்கு. ஸோ அப்போ நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய எக்கானமி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருந்தா இந்த லெவல் வரைக்கும் தாக்கு பிடிக்க முடியும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. பெரிய அளவில் பெட்ரோல் டீசலுக்கோ இல்லை எல்பிஜி கேஸுக்கோ தட்டுப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கும் போயிட்டு இருக்கு. இப்பயும் கூட சமையல் பயன்பாட்டு, அதாவது வீட்டு பயன்பாட்டுக்குரிய எல்பிஜியை பெரிய அளவில் விலை ஏற்றம் செய்யவில்லை.
வணிகத்திற்கான சிலிண்டர் மட்டும்தான் விலையேற்றம் என்பது கொண்டு வரப்பட்டிருக்கு. என்ன தவிர்க்க முடியாதது, அதுவும் தட்டுப்பாடு இல்லாம கிடைச்சிட்டு இருக்கு. தட்டுப்பாடு இல்லாமல் அதுவும் இப்பொழுது கிடைத்து கொண்டிருக்கிறது. இதை நீங்க அப்படியே பேன் பண்ணி நீங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு போங்க. இப்ப உடனே விலை உயர்வெல்லாம் வந்தோடனே இப்ப கார்கே சொல்லியிருக்காரு, இது தேவையில்லாமல் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு எல்லாம் அவர் பேசியிருக்காரு. இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா, இது அப்படியே காங்கிரஸ் ஆட்சிக்கு போகும். அப்ப மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த அந்த நேரத்துல எக்கச்சக்கமான பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தது. அப்ப எந்த போரும் கிடையாது, அப்ப எந்த போருமே இல்லைங்க, எல்லா நாடுகளும் அமைதியாக இருந்தது. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க, பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தினீங்க. அப்ப இதே சிதம்பரம் இப்ப பிரதமர் மோடி அவர்கள் ஒரு 7 அறிவுரைகளை சொல்லியிருக்காரு. அந்த 7 அறிவுரையில என்ன அப்படின்னு சொன்னா, ஒண்ணு தங்கம் வாங்குவதை குறையுங்க, வெளிநாடுகளுக்கு போறதை குறைங்க, பெட்ரோல் டீசல் உபயோகத்தை சிக்கனப்படுத்துங்கள் அப்படின்னு சில 7 அறிவுரைகளை அவர் சொல்லியிருக்கார். அந்த 7 அறிவுரையும் எதுக்காக சொல்லியிருக்காருன்னா, தட்டுப்பாடு காரணமாகவோ இல்லை அவற்றை நாம் இங்க இல்லாமையோ அதை அவர் சொல்லல. அவர் சொல்றதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அந்நிய செலவாணி நிறைய நம்மளை விட்டு செல்லும். ஏன்னா நம்ம அதிக பிரைஸ் கொடுத்து இதெல்லாம் நம்ம வாங்க வேண்டியிருக்கும். அதனால கொஞ்ச நாளைக்கு இதையெல்லாம் நம்மளை தவிர்த்தால் நல்லது. அதுவும் ஓராண்டுக்கு தான் அவர் இதை எல்லாமே சொல்றார். ஆனா இந்த மாதிரியான சூழ்நிலை எதுவுமே இல்லாத சூழ்நிலையில அன்னைக்கு சிதம்பரம் பேசுற வீடியோ இப்ப கூட சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் போட்டிருந்தாங்க, நான் பார்த்தேன். அப்ப அவர் பேசினார், தங்கத்தை நீங்க வாங்குவதை குறைத்து கொள்ள வேண்டும். அப்ப எந்த போரும் கிடையாது, எந்த நெருக்கடியும் கிடையாது. ஆனா மோசமான ஒரு ஆட்சியினால நம்மளுடைய பொருளாதாரம் மிகவும் கீழே போய் அன்னைக்கு இந்த பாண்டெல்லாம் கூட விற்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம ஆளாயிருந்தோம். இதுதான் அன்னைக்கு நடந்த உண்மை. அதனாலதான் அப்ப அவங்களால தங்கம் வாங்குவதை குறைங்க, பெட்ரோல் டீசலுக்கெல்லாம் எக்கச்சக்க விலையும் வந்தது, சிலிண்டர் தட்டுப்பாடு எந்த லெவலுக்கு இருந்தது அப்படிங்கிறது அந்த நிலைமை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதற்கு பிறகு மோடி ஆட்சி வந்ததுக்கு பிறகு இது ஒன்றொன்றாக மாற்றப்பட்டு இன்னைக்கு இவ்வளவு தூரம் இந்த 4 ஆண்டுகள் போருக்கு பின்னும் உலக நாடுகள்ல இவ்வளவு ஒரு இன்ஸ்டெபிலிட்டி சுத்தி இருந்ததுக்கு அப்புறமும் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லாமல் இவ்வளவு நாள் காத்திருக்காரு. இப்பயும் அவங்க என்ன சொல்றாங்க, ஓராண்டுக்கு இதை எல்லாத்தையும் தவிர்த்தால் நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் பலப்படும். இல்லை அப்படின்னா இது எல்லாத்தையும் நம்ம டாலர்ல கொடுத்துதான் வாங்க வேண்டியிருக்கு. இப்ப இந்த டாலர்ல கொடுத்து வாங்க எந்த பொருளாதாரம் பலப்படும்? அமெரிக்கா பொருளாதாரம் பலப்படும். அதை நம்ம தவிர்த்து நம்ம பொருளாதாரத்தை கூட்டுவோம். அதற்காக தான் அவர் என்ன சொல்றாரு, கூடிய வரையில நீங்க நம்ம நாட்டுல உற்பத்தியான பொருட்களை நம்ம நாட்டுக்குள்ளாரையே கிடைக்கிறத வாங்குங்க, அப்பதான் உற்பத்தி நமக்கு பெருகும். ஏன்னா இன்னைக்கு நம்ம சர்வீஸ் செக்டார்ல எங்கேயோ போயிட்டோம். ஆனா மேனுஃபேக்சரிங் செக்டார்ல இன்னும் நம்மளால சீனாவை போட்டி போட்டு கொண்டோமே, இன்னும் சீனா தான் ஆதிக்கம் செலுத்துகிறது. அந்த ரேஞ்சுக்கு நம்ம ரீச் ஆகணும் அப்படின்னு சொன்னா நம்ம நாட்டுக்குள்ளாரையே பல உற்பத்தி மையங்கள் உருவாக வேண்டும். அப்ப பல உற்பத்தி மையங்கள் உருவாகணும்னா இங்க வாங்குவதற்கான கன்சியூமர் பேஸ் நமக்கு வேணும். அப்ப நீ வெளிநாட்டு பொருட்களை வாங்குவதற்கு பதிலாக உள்நாட்டு பொருட்களை நீங்கள் பயன்படுத்த தொடங்குங்கள். அதுதான் இன்னைக்கு மோடி நம்மளிடம் கோரிக்கையாக வைத்திருக்கிறார். இந்த கோரிக்கைகளை நாம் பின்பற்றி ஏன்னா நீங்க ஒண்ணு யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு ஒரு தலைவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கார். எப்ப எல்லாத்தையும் மிச்சப்படுத்துங்க அப்படின்னு சொன்னாரோ, சொன்ன உடனேயே தன்னோட கான்வாயில இருக்கக்கூடிய வண்டிகளையும் எண்ணிக்கையும் குறைச்சு இப்ப 2 தான் வச்சிருக்காரு. உள்துறை அமைச்சரும் அதே போல வண்டி எண்ணிக்கைகளை குறைக்கிறார்கள். அதுவும் இவி காராக மாற்ற வேண்டும் என்ற விஷயத்தையும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்கிறத பாக்குறோம். ஆனா பிரதமர் எடுத்த இந்த முடிவில், அதாவது தன்னுடைய பாதுகாப்பை குறைத்து கொள்ளக்கூடிய அந்த முடிவுல நமக்கு உடன்பாடு இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட பிரதமர் எந்த நாட்டிற்குமே கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லா நாடுமே என்ன பண்றதுன்னு தெரியாம மூழ்கி கடன்லையும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நம்ம நாட்டை பொருளாதாரத்தையும் உயர்த்தி கொண்டு இங்குள்ள பிரச்சனைகளையும் சமாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரதமர் வாராது மாமணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரதமரை நம்ம அவருடைய பாதுகாப்புல அலட்சியம் காட்ட முடியாது. அதனால அதை அவர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதையும் நான் இந்த நேரத்துல வச்சுக்கிறேன். உள்துறை அமைச்சருடைய பாதுகாப்பையும் கூட அவரும் கூட இந்த விஷயத்துல அவங்க மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ஆனால் அதே நேரத்துல அவருக்கு முன்மாதிரியாக நமக்கு அவர் இதை செய்து காமிச்சதுனால நாமளும் கூட அவர் சொன்ன அந்த கோரிக்கைகளை நாம் நிறைவேற்றி இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கு நாம் ஒவ்வொருவருக்கும் கடமை இருக்கிறது. இது அரசாங்கத்திற்கு மட்டும் இருக்கிற கடமை இல்லை. நாம எப்படி நமக்கு தேவையான உரிமைகளை கேட்டு இந்த அரசாங்கத்திடம் பெற்றிருக்கிறோமோ அதே போல நம்மளுடைய கடமை என்பது ஒன்று இருக்கிறது, இந்த தேசத்திற்காக ஆற்ற வேண்டிய கடமை. அதனால அவர் சொன்ன அந்த அறிவுரைகளை கேட்டு அதன் பின்பற்றினோம் என்றால் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் என்பது பலப்படும்,
நாளைக்கு வந்து சீனா அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளி இந்தியா வந்து ஒரு வல்லரசாக வரும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை.